பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான ப்ரோமோ வந்துச்சு. அதை பார்த்து நீங்கள் எல்லாம் காண்டு தான் இருப்பீங்க, இதுக்கு எதுக்குடா ப்ரோமோ விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து எல்லாத்தையும் வறுத்தெடுக்கிறேன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பாரு சேதுன்னா. அது வழக்கம் போல தான் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஏன்னா எபிசோட்லேயே நாங்கள் அதை பார்த்துட்டோம்டா, அதை வேறு நீங்கள் எதுக்குடா டீகோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டாஸ்க்கு நல்லா விளாண்டிங்களா, அதில் என்ன பிரச்சனை, அதை முதல்ல கேளுங்கடா. அதை விட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுமா, பிரமாதமாக இருந்துச்சு, ஆமாம் தானே இல்லை தானே, ஏன்டா எங்கள் உயிர் எடுக்கிறீங்க, தாலி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கு சண்டே யார் வெளியில் போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு சில பேர்லாம் வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த 6 வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் யாருமே பார்த்தீங்கன்னா தொடக்கூட முடியாது, வயல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் தான் காலி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியா அவர்கள் தான் வெளியில் போயிருக்காங்க. என்னை பொறுத்து ரியா கூட பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து அவ்வளோ கொடுத்துச்சு. அதாவது ஒருத்தட்ட போய் பேசுது, ஒரு சண்டை கிரியேட் பண்ணுது, அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு, என்னமோ ஒன்று பண்ணிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அது வந்து ஹைடலா இருக்க மாதிரி தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்குன்னு தன்னை நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா தர்ஷிகாலாம் என்ன பண்ணுது, நேற்று ஜாக்லின் போயிட்டு திட்டுது, அதாவது நீ உன்னை பழைய தர்ஷிகாலன்னு சொல்லிட்டு. அதை கூட பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியல. ஜாக்லின் ஒன்னை விட நான் நல்லா தான் பண்ணேன், அப்படி என்ன மேடம் வந்து உள்ள கிழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பவித்ரா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரஞ்சித் எல்லாம் என்ன பண்றாரு, இன்னும் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அங்கங்க தான் தெரிஞ்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாம் மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சும்மா தான் உட்காந்துருக்காங்க. வர்ஷினியா இருக்கட்டும், புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து ஒரு சில இடத்துல பேசுறாரு, ஜாக்லின் கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு இருக்காரு, எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பந்தாதான் பண்ணிட்டு இருக்காரு. டாஸ்கில் ஒன்றும் இல்லை, 0. அப்படி இருக்கும்போது ஒரு சில நபர்கள் மட்டும்தான் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மிச்சர்கள் உள்ள இருக்கு. அவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ரியா அவர்கள் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் இவங்க நம்ம ஓட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்க போகிறது இல்லை, அதனால் அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து ரியா அவர்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ரியா போனது பதிலாக வேற யாராச்சும் போயிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ராணுவ வந்து அசைக்க முடியாத இடத்துக்கு போயிட்டா. எப்படி திடீர் ராணுவ ஃபேன்ஸ் மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ல தான் அடிச்சு நவுத்தி, சௌந்தர்யா கீழே போய் ஓட்டிங்கில் கீழே இருக்காரு, ஜெஃப்ரி ஃப்ரீ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு மேலே போயிட்டாரு. நேற்றுமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ வந்து தீபக்கு போய் கொடுக்குறாங்க, எதுக்குடா தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேற யாராச்சும் காப்பாத்திருக்கலாம். ஜாக்லின் போய் சொல்றாங்க, இந்த ஏதாவது சிவகுமார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதாவது தீபக்கிட்ட ஏன் கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கோ இல்லை வேற ஜெஃப்ரிக்கோ வேற யாருக்கு தான் அது தேவைப்பட்டுச்சு, நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், எதுக்கு அவர் கொடுக்க விட்டீங்க, அவர் எப்படி இருந்தாலும் காப்பாற்றப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடில் இவங்க காட்டவே இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோடில் வந்து சேதுவன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த இடத்துல நீங்கள் பிரமாதமாக பண்ணீங்க, அதாவது எனக்குமே பல ஞாபகம்லாம் வந்துச்சு, அதாவது இந்த இடத்துல நீங்கள் சண்டை போட்டீங்களோ அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் டீகோட் பண்ணிட்டு இருப்பார். இந்த அந்த எபிசோடு எப்படி நடந்துச்சோ அதை பத்தி டீகோட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல உள்ள தப்பா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், இதையும் எப்படி பண்ணி, இதையும் பர்சனலா ஏன் எடுத்துக்கிட்டீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க, வர்ஷினி ஏன் நீங்க வந்து பிரின்சிபலா இந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை, நீங்க ஒரு சில பேர் காணாவே போயிட்டீங்க, இதுல எப்படிப்பட்ட வாய்ப்பு இதை நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்பாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 வாரங்கள்ல கேட்டார் அந்த சேதுபதி அவர்கள், டேய் அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி. அவர் ஆளே காணா. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இழுத்து மூட வேண்டிதான். போன வருஷம் வந்து ஆண்டவருக்கு என்ன நிலைமை நடந்துச்சோ அதே தான் இந்த வருஷமும் சேதனாக்கு நடக்கும். நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரியா வெளியில போனதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இல்லை ரியாக்கு பதிலாக இந்த மிச்சர் வெளில போயிருக்கலாம்னு நினைச்சிங்கன்னா அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்த வாரம் வந்து மஞ்சரியும் விஷாலும் வேற கேப்டன்சி டாஸ்க்கு. விஷால் ஜெயிச்சா அது ஒரு மாதிரி ஃபன்னாக போகணும்னு வச்சுக்கலாம். மஞ்சரி ஜெயித்தா வீடு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கீழே தான் இருக்குது. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.